Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுமா என்று கேட்கும் பொழுது எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியது என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப நம்ம எல்லாத்துக்காக ஜெபிக்கலாமா? இல்ல யாருக்காக ஜெபிக்கலாம், இல்ல எதற்காக ஜெபிக்கலாம் என்று கேட்ட பொழுது உன்னுடைய ஆலயத்திற்காக ஜெபி. ஒன்று, என்னென்ன ஆலயம் இருக்கிறது? உன்னுடைய குடும்பம் ஒரு ஆலயம், உன்னுடைய உள்ளம் இன்னொரு ஆலயம், உன்னுடைய உடல் உன்னுடைய ஆலயம். தெய்வ பிள்ளைகளே, if we pray, will we get answer from the Lord? Sure, 100% you will get answer from the Lord. For which all the things I should pray? For everything you can pray. Mainly you should pray for your temple. Which all are your temple? Your family is your first temple. The next temple is your body. For these two temples, if you pray, you will become a successful person. You will know who you are. உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன்னுடைய உடலுக்காகவும் உள்ளத்துக்காகவும் நீ ஜெபிக்கும் பொழுது, அந்த ஆலயங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீ எதற்காக வாழ்கிறாய், எப்படி பிரயாணம் செய்யணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, முதல் ராஜாக்கள் 8வது அதிகாரம் 11-10-11 பார்க்கும் பொழுது, ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வரும்பொழுது மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியார்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் கட்டிய தேவாலயத்தை அர்ப்பணித்த போது கடவுளின் பிரசன்னம் மேகம் மற்றும் மகிமை ஆலயத்தை நிரப்பியதால் ஆசாரியர்களால் தங்கள் பணிகளை தொடர முடியாமல் போன நிகழ்வை இது விவரிக்கிறது. தெய்வ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிசுத்தமான ஒரு இடத்தை சாலமோன் கட்டுகிறார். அதுக்குள்ள அவன் போகல, ஆனால் தேவ கர்த்தர் அங்கு பிரசன்னமாய் இருக்க அவர் ஜெபிக்கின்றார். ஒவ்வொரு ஆயர்களும் ஒவ்வொரு பலிபீடத்தை அர்ச்சிக்கும் பொழுது, ஆசாரியராக அர்ச்சிக்கும் பொழுது, அந்த இடத்திலே தேவனுடைய மகிமையான மேகமும் தேவனுடைய மகிமையான கரமும் அந்த இடத்தை சூழ்கின்றது. நல்லா கவனிங்க. ஆயரானவர் ஆசாரியர் ஒவ்வொரு பலிபீடத்தையும் அர்ச்சிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையான கரம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்ப நீயும் ஆசாரியராக இருக்கின்றாய். You are also the high priest of the Lord. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அர்ச்சிக்கப்பட்டவனாக மாற வேண்டும். தேவனுடைய மகிமையான அந்த கரம் உன்னுள்ளா இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையான அந்த மேக கூட்டங்கள் உன்னுடைய மைண்ட்ல இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ உணர்வாய். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மகிமையானவர், கிருபையுள்ளவர், வல்லமையுள்ளவர், மேகத்தின் நடுவிலே ஆட்சி செய்கின்றவர். அவர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர். அவர் என்றென்றும் வியாபித்திருக்கிறார், எதிலும் வியாபித்திருக்கிறார், எங்கேயும் வியாபித்திருக்கிறார். முன்னும் பின்னுமாக, மேலும் கீழுமாக, முன்னும் பின்னுமாக அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம். அவர் நம்மளோடு இருக்கிறவர், நமக்குள்ளாய் வாழ்கிற தேவன். அந்த தேவனை நாம் உணர வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அவர் நமக்கு ஒவ்வொரு நாளுமாக கற்றுக் கொடுப்பார். அப்ப சாலமோன் எப்படி அந்த டெம்பிள் ஆஃப் த லார்ட் அவன் கட்டினான்? How did he build the temple of the Lord? Because the Lord poured out his wisdom upon him. The Lord poured out his wisdom upon him every day. Inch by inch he realized the wisdom of the Lord. He realized the wisdom of the Lord. My dear children, today you and I are called to realize the wisdom of the Lord.
அவருடைய ஞானம் இல்லாமல் உன்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அப்படியே நீ அசைச்சாலும் ஃபெயிலியர் ஆயிடுவ. அவருடைய விஸ்டம் வேண்டும். We need his wisdom to build our temple, to build our family, to build our relationship, to build our life. We need his grace. We need his hand. We need his wisdom. அவருடைய ஞானம் இல்லாமல் ஒரு துரும்பையும் நீ அசைக்க முடியாது. அவருடைய ஞானம் இருந்தால் நீ உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உம்முடைய எல்லா திட்டங்களையும் உன்னால் கட்ட முடியும். Therefore Solomon prayed to the Lord for the wisdom. அவர் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, தெய்வமே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. Give me Lord your wisdom that I may reign over my people, that I may build a temple for you. He prayed. My dear children, pray to him. ஒவ்வொரு பிள்ளையும் நீ தாயா குடும்பத்தை வழி நடத்த முடியல, தந்தையா வழி நடத்த முடியல, கணவனா வழி நடத்த முடியல, பிள்ளைகளா படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, சோர்வடைஞ்சு போற, ரிட்டையர் ஆயிட்ட, இன்னும் பல பிரச்சனைகள், உடம்பு வலி. அப்ப கடவுளுடைய ஞானத்தை கேளு, கடவுளுடைய ஞானத்தை கேளு. நானும் அனுதினமும் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வழி நடத்த. நோய் இல்லாம, ஆஸ்பத்திரிக்கே மருந்துக்கே வேலை இல்லாம தேவன் எனக்கு ஒரு 4-5 வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அதே போல அந்த சீக்கிரத்துல உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க நான் ஆசிக்கின்றேன். தேவன் இன்னும் அதிகமான ஞானத்தை எனக்கு ஊற்ற அவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸுக்காக ஜெபி ஜெபி ஜெபி. ஆனால் அந்த ஜெபம் காத்துல போற ஜெபமாக இருக்காது. அவர் உன் உள்ளத்துக்குள்ளாய் உடலுக்குள்ளாய் தொப்புள்கிட்ட இருந்து நெஞ்சு வரைக்கும் அவரை நிரப்புகிற மனிதனாக மாறு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜெபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன்.
உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.